ஏனென்றால் அது மட்டுமல்ல, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதவி ஏற்கும் பொழுது நடத்திய கூத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பதவி ஏற்பதற்கு என்று ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறை வட இந்திய எம்பிக்கள் எல்லாம், இந்த பாரத தேசத்தின் எம்பிக்கள் எல்லாம், நமது தமிழக மக்கள் என்று தமிழக மக்கள் இவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை, தமிழகத்தை உயர்த்துவார்கள் என்பதற்காக, தமிழ் மக்களை உயர்த்துவார்கள் என்பதற்காக முழுசியா ஓட்டு அடிச்சா சொல்லி எப்படியோ ஓட்டு வாங்கினாங்க அவங்க. ஆனா அங்கே போய் தளபதி வாழ்க, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் வாழ்க, எல்லாத்தோட உதயநிதி வாழ்க. நிதி நிதியா வரும், ஏதோ ஒரு நிதி வரும். ஆமா, அதுல வேற அப்புறம் வாழ்க லைனா அதை சொல்றது. நீங்க சரி, நீங்க ஒரு முதலமைச்சரை சொல்றீங்க, கருணாநிதியை சொல்றீங்க, உதயநிதி அவர் ஒரு எந்த விதத்துல ஒரு பாராளுமன்றத்துல யார் மீது நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றால், ஒன்று உளவுபூர்வமாக உறுதி எடுக்க வேண்டும், கடவுள் சார்பாக உறுதிமொழி எடுக்க வேண்டும். இவங்களோட பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அண்ணால் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கருணாநிதி, அதுக்கப்புறம் தளபதி, அதுக்கப்புறம் பெரியார், தமிழ் மக்களை தவிர எல்லாத்தையும் வரும், எல்லா தமிழ் ஓட்டளித்த தமிழ் மக்களை தவிர. அங்க உதயநிதி பேரை அங்க சொல்றதும் எல்லாத்த விட தயாநிதி மாறன் நீட்டு வேண்டாம். இதெல்லாம் அரசியல் மேடையா? ஆக தமிழகத்தின் பெருமையை சொல்லுகின்ற செங்கோலை கொண்டு நமது பாரத பிரதமர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். ஆனால் இங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லாததையெல்லாம் சொல்லி தமிழகத்திற்கு தலைக்குறிவை, ஒரு வரைமுறை இருக்கணும்ல. ஒரு பதவியேற்பு என்றால் அதற்கு ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது. இவர்களின் ஆதரவு, ஐயோ ஒரு பேரை சொல்லலன்னா நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது, உதயநிதியை சொல்லலன்னா நாம அவ்வளவுதான், ஆக நம்ம சொல்லி வைப்போம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அப்படின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை, ஒரு பதவி ஏற்பை பரிகசிக்கக்கூடிய இலக்காரமாக எடுத்துக்கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மக்கள் உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், நாங்க கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம், எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் இருந்த அதை மறைத்த திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? சிபிஐ வேணாம், வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம், சிபிஐ வேணாம். ஏன் வேண்டாம்? சிபிஐ கொண்டு வந்தால் உங்களின் பட்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும் என்பதால் நீங்கள் பயப்படுகிறீர்கள். மனித கணம் இல்லை, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஏன் சிபிஐ வேண்டாம்? ஆக எந்த சட்டத்திற்குள்ளும் இவர்கள் வரமாட்டார்கள், எல்லா சட்டத்திற்கும் புறம்பாகத்தான் இவர்கள் நடப்பார்கள். ஆக சொல்கிறார் 40 வாங்கிட்டு கண்ணை உறுத்துதான். கண்ணை உறுத்தல ஸ்டாலின் அவர்களை மனது உறுத்துகள். இங்கே ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாராயம், கள்ளச்சாராயம் ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? கள்ளச்சாராயம் ஒரு பிரச்சனையே இல்லையா? அங்கே உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? அது அங்கே விற்றவர்கள் எல்லாம் வெளியே 50 ஆண்டு காலமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? குழந்தைகள் தாய் தந்தரை இழந்து, எனக்கு மிகுந்த வேதனை என்ன என்றால், விற்றவர்களிலும் பெண்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள், உயிர் இழந்தவர்களிலும் இருந்தவர்களிலும் பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஹியூமன் வேல்யூ என்னாச்சு? அங்க வாழ்வியல் என்ன
விதத்தில் இருக்கிறது. பெண்களும் இப்படிப்பட்ட கொடுமையில் அவர்கள் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள் என்றால் என்ன வாழ்க்கை எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? அது உங்களுக்கு இங்கே ஆட்சி நடத்துவதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதைத்தான் நான் தெளிவாக சொல்ல இயலும். ஒரு இடத்தில் ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றியை. யார் மனதிலாவது ஒரு வருத்தம் இருக்கிறதா? யார் மனதிலாவது ஒரு சோகம் இருக்கிறதா? இதுல வேற வருத்தத்தையும் மீறி ஸ்டாலின் சிச்சமா. வருத்தத்துல இருக்காங்க ரொம்ப, ஆனா வருத்தத்தையும் மீறி கவலையும் மீறி சிரித்தாரு. ஐயோ எவ்வளவு கவலையில இருந்தாரு, எவ்வளவு மீறி சிரிச்சாரு. இதெல்லாம் என்னங்க இது? ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் கல்லை எடுத்துக் கொண்டிருக்கும் ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய துன்பம் நடந்து கொண்டிருக்கிறது, கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு வார்த்தை உங்களிடமிருந்து வந்ததா? சோனியா காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை உங்களிடமிருந்து வந்ததா? அதனால்தான் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் இது திமுகவின் குற்றம் மட்டுமல்ல, உங்கள் இந்தி கூட்டணி கொலை குற்றம் என்று கார்கே அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் என்றால் நீங்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அவர்களின் கூட்டணி கட்சிகளும் தலை குனிய வேண்டியது கள்ளக்குறிச்சியை பார்த்து என்பதைத்தான் நட்டாஜி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆக என்ன ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? திராவிட மாடல் என்றால் என்ன? திராவிட மாடல் என்றால் கள்ளக்குறிச்சி மாடல் தான் திராவிட மாடல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி கொண்டு, எந்த அரசியலமைப்பு சட்டம், இன்னும் சொல்ல போனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து எறிந்தவர்கள் கருணாநிதி அவர்கள். வழக்காடு மன்றத்துக்கு போனோட நாங்க பேப்பர் தான் கிழிச்சோம், அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் கிழித்தலை சொன்னவர்கள். அவங்க அதுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பார்கள் அல்லவா? பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கான எதிரான போராட்டத்தை நடத்தினார். கருணாநிதி அவர்கள் மத்தியில் புதிய கல்விக் கொள்கை வந்தவுடன் அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டத்தை பிடித்து கிழித்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆக அதை கிழித்தவர்கள் இன்று அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆக இதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, 40 கிடைத்து விட்டது என்று எக்காலம் விட வேண்டாம். இன்னும் 2 ஆண்டுகள் உங்கள் ஆட்சி கள்ளக்குறிச்சி ஆட்சிதான், நல்ல ஆட்சி கிடையாது, கள்ளக்குறிச்சி ஆட்சி. ஆக மக்கள் உங்களுக்கு பதில் தருவதற்கு 2026 தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி 40க்கு 40 வரும்லாம் நீங்க 200க்கு 200 என்று இப்பொழுதே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எதிர்கட்சியாக, உங்களுக்கு சவாலாக வரக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு அடித்தளமிட்டு இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டீர்கள், ஆனால் தேர்தலில் நின்றவர்களுக்குத்தான் தெரியும் நீங்கள் எப்படி வெற்றி பெறுகிறீர்கள் என்று. மக்களுக்கு கொடுக்கின்ற நலத்திட்டங்களை இன்றைய நாள் நீங்கள் போடுகிறீர்கள், அதையே அவர்களை பயமுறுத்துகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நின்றுவிடும் என்று ஏழை பெண்களை பயமுறுத்துகிறீர்கள். அவர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாமல் மறுக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் தாண்டியும் நாங்கள் இவ்வளவு வாக்குகளை வாங்கி இருக்கிறோம் என்றால், குறிப்பாக தென் சென்னையில், நீங்கள் எல்லாம் தென் சென்னை சார்ந்தவர்கள் என்பதனால் ஏறக்குறைய 3 லட்சம் வாக்காளர்களை நாம் வாக்களிக்க வைத்திருக்கிறோம் என்றால், அவர்களின் ஒவ்வொருவரின் பொற்பாதத்தை நான் வேண்டி வணங்கி நன்றியுடன் அந்த பொற்பாதங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நன்றி உணர்ச்சியோடு. அதற்கு பாடுபட்ட உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் தர்ம யுத்தத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அது இந்த கருப்பு தினத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பள்ளி மாணவியாக இருக்கும் பொழுது இந்த கருப்பு தினத்தில் கொடுமையை நான் நேரடியாக அனுபவித்தவள். அந்த நேரடியாக அனுபவித்தவள் என்ற வகையில் காங்கிரசிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்துவதற்கோ, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கோ, ஜனநாயகத்தை
அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் தனது என்று சொல்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடப் போகிறோம். இவர்கள் ஆட்சியில் எத்தனை முறை மாற்றினார்கள்? நூற்றுக்கணக்கான முறை இந்த ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட வெட்கமே கிடையாது. யாரால் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது? எந்த கட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைத்தார்களோ அவர்களோடு இன்று கூடி குலாவிக் கொண்டு கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உங்களை ஒழித்தவர்களே கூட நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஏன்னா ஓட்டுக்காக இன்னைக்கு சொல்றாங்க, நமக்கு கள்ளக்குறிச்சியை நினைத்தால் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆனா கள்ளக்குறிச்சியை பற்றி பேசும்போது கூட ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறார், கள்ளு வித்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கள்ளச்சாரை விற்கிறது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, விக்கிரவாண்டியில் நாங்க ஜெயிச்சிருவோம். இதான் அவங்களுக்கு கணக்கு. 40 அதுக்கப்புறம் 200 ஆனா மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், கருப்பு தினம் என்று அவர்கள் தான் இன்று அதை முன்னின்று நடத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய முதலமைச்சரும் மிசாவில் கைதாகி கொடுமைப்படுத்தப்பட்டவர் தான். ஆனா ஓட்டுக்காக அதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள். அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 40 என்று எக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் செத்தால் என்ன, நான் ஏன் போக வேண்டும்? மற்றவர்கள் அங்கே போனீங்களா, இங்க போனீங்களா, அங்க வந்தீங்களா, இங்க வந்தீங்களா, பிரதமர் வந்தாரா, இங்க எங்க வந்தார்? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் 60 பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சரால் போக முடியவில்லை என்றால் எந்த முதலமைச்சர்? நீங்கள் உதயநிதி போயிட்டாரா? இது என்ன குடும்ப விழாவா, கல்யாண விழாவா? நான் வரல, என் பையன் வருவாங்க. இது தமிழகம். தமிழக மக்கள் வெள்ளம் அங்க வந்தாலும் தூத்துக்குடி வந்து நான் போக மாட்டேன், உதயநிதி போனா போதும். ஆக இது என்ன குடும்ப விழாவா? இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இந்த காலத்தில், இந்த கருப்பு தினத்தில் நாம் எல்லாம் ஒரு சபதம் ஏற்போம். இந்த கருப்பு தினத்தை கொண்டு வந்தவர்களும் அதை திண்டாடினோம் என்று சொன்னவர்களும் இது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த கருப்பு தினத்தை கொண்டு வந்தவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் சக்தி தான் நமக்கு துணை புரிய வேண்டும். அதனால் இன்றிலிருந்து 40க்கு 40 சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 200 நீங்க நினைக்கவே முடியாது. வருங்காலம் நமது காலம் என்றும் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலினே சொல்றாரு, தாமரை மலரும் 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 மலரும். ஏன் நீங்க ஒரு இடத்துல 2 இடத்துல இருந்து நீங்க ஆட்சிக்கு வரலையா? பாரதிய ஜனதா கட்சி 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இன்று ஆட்சிக்கு வரவில்லையா? அதே போல இது நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த சட்டமன்றத்தை தாமரைகளால் நிரப்புவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தின் தாமரை மலர்ந்தே தீரும். எவ்வளவு வேண்டுமானால் கிண்டல் செய்யுங்கள். அதற்கான காலம் வந்துவிட்டது. வெற்றிகள் உங்களுக்கு மட்டும் வந்து சுற்றிக் கொள்ளாது, எங்களையும் வந்து பற்றிக் கொள்ளும் காலம் வெகு விரைவில் இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஆணவத்தால் பேசுகிறார். ஆணவத்தின் மீது மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. அவரையே நம்ம கள்ளக்குறிச்சி போனோம். எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஆக இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மக்கள் இன்று ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, நிச்சயமாக தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமும் தேசியத்தின் பக்கமும் திரும்பும் என்று சொல்லி, நீங்கள் எவ்வளவுதான் பரிகசித்தாலும் நாங்கள் அதே துணிச்சலோடு நாங்கள் எதிர்கொள்வோம். ஏனென்றால் எவன் எதிர்ப்புகள் வரட்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போல, நான் பள்ளி மாணவியாக இருக்கும் பொழுதே தார்மீகமாக இந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்தவள். நாங்கள் எல்லாம் எதிர்த்து எதிர்த்து உருக்கேறியவர். இது படங்காட்டு நடி எதற்கும் வந்தார், எந்த சலசலத்திற்கு வந்தார். அதனால் இன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தும் உங்கள் கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி
இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தவர்கள் கையில் அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இவர்கள் எல்லாம் என்னதான் நாடகம் ஆடினாலும் இனிமேல் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரின் கடுமையான உழைப்பினால் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் என்று சொல்லி 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.